சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டுருக்கீங்க? பாருங்க, நான் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி வேலை வெட்டி இல்லாம ஸ்கூல் குழந்தைங்களை கூட்டு வச்சுக்கிட்டு பம்பரம் ஆடுற ஆள் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. வேலை இருக்காதா பின்ன? எங்க குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, எப்படி நாசம் பண்றதுன்னு சிந்திக்கிறதானே உனக்கு முழு நேர வேலை. இங்க பாருங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. என்ன பிரச்சனையா? நீங்க தாண்டா பிரச்சனையே. உங்க கெட்ட புத்தி தான் பிரச்சனை. 30 வருஷமா என் தாத்தாவை கொன்னு புதைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நாங்களும் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். ஆனா நீ உங்க ஒப்பனும் இன்னும் பழைய பகைய மனசுல வச்சுட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏய், நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போறோம். சும்மா பிரச்சனை பண்றோம், டார்ச்சர் பண்றோம். இதை தவிர உங்களுக்கு எல்லாம் வேற எதுவுமே தெரியாதுல்ல? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு உத்தம வேஷமா போடுறீங்க. நீ யாரு, உன் அப்பா யாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அதான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க மட்டமான புத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இப்ப ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கீங்கல்ல, அது இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேணாம். அதுக்குதான் ஊரை கூட்டி காரி துப்புறதுக்காக உங்களை வர வச்சிருக்கோம். அப்படி நம்ம புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. கத்தி சண்டை வச்சா நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க பாக்கணும். அதெல்லாம் ஆம்பளை புள்ளைய பெத்து சிங்கம் மாதிரி வளர்த்தவளுக்கு தானே தெரியும். ஒன்ன மாதிரி பண்ணி குட்டிய பெத்து சிங்கத்து கூட சண்டை காமிச்சா பயம் வரதான் செய்யும். அதுக்கு தானே திருட்டுத்தனமா ஆளை வச்சு என் புள்ளைய கத்தியில குத்துனீங்க. என்னையா அது? இவங்களுக்கு ராத்திரி கொசு கடிச்சா கூட எங்க வீட்டுல தானே அமிச்சோன்னு சொல்லுவாங்க போல இருக்க. முன்னாடி எல்லாம் உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கும், ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. உங்களால காலத்திலயும் ஜெயிக்க முடியாது, பின்னாடி ஆட விட்டு அடிப்பீங்க, அத ஒத்துக்கிற தைரியமும் கிடையாது. யாரு கிட்ட காலத்துல சண்டை போட தைரியம் இல்ல? பயந்தாங்கோலி, எங்க தோத்துருமோ நீயே ஆள் செட் பண்ணி கத்தியால குத்த வச்சுட்டு எங்க மேல பழைய போறியா? உங்க குடும்பத்தை பத்தி அப்படியே படம் போட்டு காட்டுறீங்க பாத்தியா? அதான்டா நீங்க. ஏய், நாங்க தான் உன்னை ஏதாவது பண்ண பார்த்தோம்னா சும்மா அந்த கையில கீரலோட விட்டுருக்க மாட்டோம். உண்மையாவே உன்னை ஏதாவது பண்ணிருப்போம். அதுக்கு தானடா நீங்க முயற்சி பண்ணீங்க. என் புள்ள ஆம்பளை சிங்கம், அதான் நீங்க அனுப்புன ஆளுங்களை அடிச்சு ஓட விட்டால. ஐயா, யோ, என்னையா அது? வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கூட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கலிவரதா, நீ பண்ண ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காகத்தான் ஊரை கூட்டி உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்கோம். எத்தனை நாளைக்கு தாண்டா எங்க முதல்ல குத்திக்கிட்டே இருப்பீங்க? நாங்களும் பரவாயில்லன்னு பொறுத்து போறதுக்கு. என்ன ஊர்க்காரங்க முன்னாடி நீ தியாகின்னு காமிச்சுக்கிறியா? நீயும் உன் குடும்பமும் எனக்கு பண்ண துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மறக்க முடியாது. நீ மறக்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் எங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் கூடி இருக்கோம். என் பேத்தி நீ அடியாளா அனுப்பிச்ச ஆளை இன்னைக்கு கண்டுபிடிக்க போறா. உன் ஆளுதான் குத்திட்டு போயிட்டாங்கன்னு எங்க குடும்பத்துக்கு தெரியும், இந்த ஊருக்கு தெரிய வேணாம். அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் போலீஸ், கோர்ட்டு, ஜெயில்னு எல்லாத்தையும் நீ பார்க்க போற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னை எதுக்கு இங்க வர சொல்லியிருக்கோம் தெரியுமா? நீ பண்ண தப்புக்கு இந்த ஊர் சார்பா ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாம்? கண்டிப்பா கொடுத்தே ஆனுங்கயா. நீனா அந்தாள் வச்ச ஆளா? என்ன பஞ்சாயத்துக்கார பார்த்து தப்பா பேசுறீங்க? பின்ன நான் தான் தப்பு பண்ணேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல நீ தான் தப்பு பண்ணன்னு முடிவாயிடுச்சுன்னா பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனை ஏத்துக்கிறியா? சொல்லு, ஏத்துக்கிறியா? என்ன என் பேரன் கிட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போயிருக்க? அப்ப நீ மாட்டிக்கிட்டது தெரிஞ்சிருச்சுல்ல? யோ, நான் எதுக்கே பயப்படணும்? தப்பு என் பேர்ல இருந்துச்சுன்னா ஊர் கொடுக்கிற தண்டனை என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் கலிவரதா, அதுக்கு தானே பஞ்சாயத்து கூட்டியிருக்கோம். நீ தான் தப்பு பண்ணேன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா சிதம்பரம் ஐயா செருப்பை தூக்கி உன் தலையில வச்சுக்கணும்.
அப்படியே செருப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பஞ்சாயத்தை 3 தடவை சுத்தி வந்து எல்லாரும் முன்னாடியும் இவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அடிங் எவன் கால்ல விழுந்து யார் மன்னிப்பு கேக்குறது? அவனும் விடுங்கப்பா. ஏப்பா பஞ்சாயத்துக்கு வந்த நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? யோ, என்னையா பஞ்சாயத்து இது? எங்கப்பா எதுக்கு எந்த ஆள் கால்ல விழணும்? ஏய் இன்னொரு வாட்டி அந்த ஆள் இந்த ஆள்னு பேசிட்டு இருந்தா அவனை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? சும்மாறா. யோ என்னையா பஞ்சாயத்து இது? தெரியாம தான் கேக்குறேன், என்ன பஞ்சாயத்து இது? நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை கொடுப்பீங்க, சரி. நான் தான் எந்த தப்பு பண்ணலையே. நான் தப்பு பண்ணல நிரூபிச்சுட்டா அதே தண்டனை சிதம்பரத்துக்கு கொடுப்பீங்களா? அந்த ஆள் ஏன் செருப்ப தலையில தூக்கி வச்சு சுத்தி வருவானாயா? மன்னிப்பு கேட்பானாயா? சொல்லுங்கயா. ஏய் வருதுல கோவம் பொத்துக்கிட்டு வருதுல, அதே மாதிரி தானே என் பையனுக்கு வரும். என்னப்பா கழிவறதா? பாதிக்கப்பட்டது சிதம்பரம் ஐயா பேரன். பஞ்சாயத்துல வந்து பிராது கொடுத்திருக்கான். அவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறது தானே முறை. பாதிக்கப்பட்டது அவங்க தானே, நீங்களே அப்படி முடிவு பண்ணுவீங்க? நான் தப்பு பண்ணலங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உறுதி ஆயிடுச்சுன்னா விட்டுருவோமா? நீ தான் தப்பு பண்ணல இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? விட்டுருவீங்கன்னா அப்ப என் மேல பிராது கொடுத்தவனுக்கு தண்டனை இல்ல. கழிவறதா, ஏற்கனவே இதே பஞ்சாயத்துல அந்த வீட்டு கல்யாணத்தை நீ தான் கெடுத்தேன்னு சொன்னப்ப இதே மாதிரி இல்லைன்னு தானே சொன்ன. கடைசியில நீ தான் பண்ணேன்னு உறுதி ஆயிடுச்சுல. இப்பவும் அதே தான் நடந்திருக்கு. அவங்க பிராது கொடுத்திருக்காங்க. உன் மேல தப்பு இல்லைன்னா விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து தீர்ப்புக்கு நீ கட்டுப்படணும்பா. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் தப்பே பண்ணலையே, அதனால யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யோ சிதம்பரம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க நினைக்கிற பத்தியா? அது கனவுலயே நடக்காது. இந்த ஜென்மத்தில் என்ன ஜெயிக்கவும் முடியாது, என்ன பழி வாங்கவும் முடியாது. என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன்.